நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்வில் ஆண்டவர் தமது சமாதானத்தை ஊற்ற போகிறார். காலமே நீ எழுந்து கடவுளை தூதி நந்து கால தாமதம் நந்தந்து என் மனமே. மிஸ்டர் ஆண்டன் நெல்சன் நியூசிலாண்டிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள், மிக்க நன்றி. உங்களுடைய மதர்-இன்-லா மிஸ்ஸஸ் மேரி மார்சலா கமலநாயகி அவர்களுக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்தபடியினால், டெங்கு ஃபீவர்லேருந்து விடுதலை தந்தபடியினால் ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை அனுப்பி இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். ஏசாயா 40:31 படி, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவனே அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அப்படியே அவர்களை சுகமாய் காப்பாற்றும். இனி தீங்கு வராதபடி காத்துக்கொள்ளும். நல்ல ரெசிஸ்டன்ஸ் பவரையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர்களை பலப்படுத்த சுவாமி. ஆண்டவனே ஐயா மிஸ்டர் ஜோசப் அவர்களுக்கு சுகத்தை நீண்ட ஆயுளையும் தாரும். சகோதரர் ஆண்டனை ஆசீர்வதித்து வேலையிலே செழிப்பை அனுபவிக்கட்டும். ஆண்டவனே மேரியட் அருமை சகோதரிக்கு அழகான குழந்தையை நார்மலாக பெற்றெடுக்க ஆசீர்வாதத்தையும் ஆவியின் அபிஷேகத்தையும் எப்பொழுது தாரும். அவர்களை கண்ணம்மன சுவாமி ஆசீர்வதியும். ஆண்டவனே ஜூடியும் ஆண்டவனே ஜூடித்தையும் ஆசீர்வதித்து அவள் குடும்பத்தினர் செழிக்கும்படி செய்யும். ஆண்டோவுக்கு பாக்கியத்தை அளவில்லாமல் தந்து கனம் பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். எங்கள் அன்பான சகோதரனே சகோதரியே, குட்டி பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு இன்றைய நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பேரானந்தம் அடைகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை பாக்கியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக உங்களோடு சேர்ந்து இந்த நாளிலே அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபம் செய்யவே நாம் இப்பொழுது கூடி வந்திருக்கிறோம். ஆகவே தைரியமாக இருங்கள். ஆண்டவர் இந்த நாளிலும் உங்கள் வாழ்வை செழிக்கச் செய்வது உறுதி. உங்கள் கண்ணீரை துடைப்பது உறுதி. உங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பது உறுதி. உங்களை வாழ வைப்பது உறுதி. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். வேதத்திலே ரோமர் 8:28 நம்ம பார்க்குறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறும் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம், அதை மட்டும் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அந்த முதல் வார்த்தை மிக முக்கியமானது. அநேக முறை ஆனாலும் அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த இடத்துல அன்றியும் அப்படின்னு ஆரம்பிக்குது. அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால் என்ன எழுதப்பட்டிருக்கிறதுன்னு பார்ப்போம். அதாவது ரோமர் 8:26-27 நாம் வாசிக்க கேட்போம். 26 அந்தபடியே ஆவியானவரும், அந்த இடத்துலையும் அந்தபடியே. அப்போ அதுக்கு முன்னாலே என்னமோ இருக்கு. பரவாயில்ல, இதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டுகொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறோம். We do not know what to pray for. இன்று காலை நீங்கள் எழுந்தவுடன் ஜெபத்திற்கு வரும்பொழுது, நான் இன்னைக்கு என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறதுன்னே தெரியலையே, எந்த வேலைக்காக ஜெபம் பண்ணுறது, எந்த பெண்ணை நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த பெண்ணுக்காக ஆண்டவரிடம் கேட்பது, இன்னும் என்ன படிக்க வேண்டும் என்று நான் எதற்காக ஆண்டவர் வாசலை திறக்க வேண்டும் என்று நான் அவரிடம் ஜெபம் பண்ணுவது, இல்லை என்றால் என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், என்ன நான் அடுத்து செய்ய வேண்டும் என்று நான் அறிந்து கொள்ள வேண்டுமே. அதற்காக எப்படி ஜெபம் பண்ணுவது, என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவது, எந்த ஆசீர்வாதத்திற்காக வேண்டிக் கொள்வது என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடும். ஆகவே தான் இந்த இடத்துல
வேத வசனம் சொல்லுகிறது. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வா, நமக்கு ஜோமனை தெரில, நமக்கு என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, என்ன ஆசீர்வாதம் வேணும்னு கூட நமக்கு தெரியல. சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறதுன்னே தெரியல, ஏன்னா என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு தெரியல. நான் ஏதாவது கேட்டுட்டு அது சரியா இல்லாத ஆசீர்வாதமாக இருக்கக்கூடும், இல்லைன்னா குறைவான ஆசீர்வாதமாக இருக்கக்கூடும், இல்லைன்னா அது விபரீதத்தில் கொண்டு போய் விடக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கக்கூடும். அதனால் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறதுனே தெரியல என்று நீங்கள் சொல்லக்கூடும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனபடியினாலே உங்களுக்காக வேண்டிக்கொள்ள எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆவி காத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு நமக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதை அவர் அறிந்திருக்கிறார், அவருக்கு தெரியும். நம்மை ஜெபம் பண்ண வைக்கிறதும் அவர் தானே. அதான் நம்ம மத்திய 10:20 பார்க்குறோம், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார் என்று. ஆமென். இதில் முக்கியமான காரியம், உங்களுக்குள் எந்த இறைவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். நான் எங்கே போய் அவரை தேடுறதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடும். தயவு செய்து பயப்படாதீங்க, அவரை உண்மையாய் நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள். ஆகவே அவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். 1 கொரிந்தியர் 12:3 கூறுகிறது, ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் சொல்லவே முடியாது. எனக்கு அன்பானவர்களே, பிசாசு பிடித்த மக்களை பார்த்து கேளுங்கள், இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லு, ஜீசஸ் இஸ் லார்ட் என்று சொல்லு என்று சொல்ல வைத்து பாருங்கள், அது சொல்லவே சொல்லாது. இயேசுன்னு சொல்லும், கைத்தட்டி எல்லாம் பாடும், ஆனால் இயேசுவே ஆண்டவர் என்று அது சொல்லாது. ஏனென்றால் பிசாசு எல்லாம் வல்ல இறைவனுக்கு மேலாக அவன் சிங்காசனத்தை போட்டு அவருக்கு மேலாக உட்கார முயன்றவர். ஒரு நாளும் இயேசுவை ஆண்டவர் என்று அவன் அறிக்கை செய்ய மாட்டான். ஆகவே இந்த நாளிலும் நீங்கள் அறிக்கை செய்திருக்கிறீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். இறைவனுடைய ஆவி அப்படி, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், அவரை தவிர எனக்கு வேறு அடைக்கலம் இல்லை, வேறு ஆதாரம் இல்லை, வேறு சமாதானம் இல்லை, வேறு நம்பிக்கை இல்லை என்று உங்களை சொல்ல வைப்பது பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்குள் இருக்கிறார். God, the Almighty God, who is the Lord of all, is in you. உங்களுக்குள் இருக்கிறார். ஆகவே அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. எனக்குள் நீர் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அந்த சந்தோஷத்தினால் கிருபை பெருகுகிறதா, கிரேஸ். ஸ்தோத்திரம் செய்ய 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 ஆண்டவருடைய கிருபை பெருகுகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் கிருபையின் ஆவியானவர். He is a God of grace. அவர் யாருக்கு கொடுக்கப்படுகிறார்? பெரிய உத்தமர்களுக்கல்ல, பெரிய பரிசுத்தவான்களுக்கல்ல, பெரிய பரிசுத்தவாட்டிகளுக்கல்ல, அவர் பலவீனருக்கு கொடுக்கப்படுகிறார். அதான் ரோமர் 8:26. அன்றியும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். The Holy Spirit is given to us to help us in our weakness. நம்ம பலவீனம், நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது. அந்த பலவீனத்தில் அவருடைய பலன் நமக்குள் வரும்படியாக தான் ஆண்டவர் தமது கிருபையை கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 12:9. பவுல் அப்போஸ்தலர், அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை தான் கிருபையின் ஆவியானவர். எபிரேயர் 10:29 அப்படி கூறுகிறது, கிருபையின் ஆவி is a spirit of grace. கிரேஸ்னா என்ன? ஒருவனுக்கு தகுதி இல்லாமல் இருக்கும் பொழுது அவனுக்கு ஆண்டவர் காட்டும் தயை. தகுதியற்ற ஒருவனுக்கு, பயங்கர பொல்லாதவனுக்கு, பொல்லாத
வாழ்க்கை வாழும் பெண்ணுக்கு கடவுள் இரக்கத்தை காட்டுவது தான் கிருபை. அந்த கிருபையை கொண்டு வருவது இறைவனுடைய ஆவி. அந்த ஆவியானவர் நமக்குள் வந்து இறங்குகிறார். எப்பொழுது? எல்லாம் வல்ல இறைவனே, இயேசுவை எனக்கு வெளிப்படுத்தினீர், அவரே ஆண்டவர் என்று நான் அறிக்கை செய்கிறேன், இதை செய்ய வைத்தது உமது ஆவியானவர், நீர் எனக்குள் இருப்பதற்காக நன்றி 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 என்று சொல்லும் பொழுது, நாம் பலவீனராக இருக்கும் பொழுது, நாம் தகுதி இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது இறைவனுடைய ஆவியானவர் நமக்குள் பெருகுகிறார். அவர் பெருகும் பொழுது அந்த சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது. கடவுள் எனக்குள் வந்து விட்டாரே, கடவுள் வந்து விட்டாரே என்ற ஒரு சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது. அந்த சந்தோஷம் வர வர பாருங்கள், பலவீனமெல்லாம் மறையும், ஒரு பலன் வரும், ஒரு சந்தோஷத்தின் ஆவி வரும், ஆனந்த மகிழ்ச்சி வரும். கடவுள் எனக்குள் வந்து விட்டார், இனி எனக்கு பலவீனம் இல்லை, எனக்கு ஆண்டவர் கூட துணை நின்று எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று ஒரு ஆனந்த சந்தோஷம் வரும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு புதிய பாஷையை கொடுக்கிறார். அப்படிதான் அம்மா அப்பா இறந்தப்போ எப்போ அழுதுகிட்டே உட்காந்துருப்பேன். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஏன் அழுகிற, இல்லாததை நினச்சி எதுக்கு அழுகிற, இருக்கிறத சொல்லி ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு செய்திருக்கிறீர், நன்றி, என் வாயை திறந்து நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்லுவீங்க. அப்படி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. அது கடவுள் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த பாக்கியம் வந்திருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன இருக்கோ, இல்லாதவைகள் 2-3 இருக்கும், இழந்தவைகள் 2-3 இருக்கும். அது ரொம்ப கவலைக்குரியதாக தான் இருக்கும். ஆனால் 97% இருக்குதே நமக்கு. இருக்கிறதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம். எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறோம்? கடவுள் என்னோட இருக்கிறதுனால தான் இந்த காரியங்கள்லாம் எனக்கு இருக்குது, எனக்கெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம். ஆகவே கடவுள் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அவர் இயேசுவை நமக்குள் பெருக செய்கிறார். நம்ம ஸ்தோத்திரம் பண்ண அப்போ நீ ஸ்தோத்திரம் பண்ணப்போ என்ன நடந்துச்சு? அது வரைக்கும் இல்லையேன்னு அழுதுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் செய்திருன்னு ஒன்றா சொல்ல ஆரம்பித்தேன். அது குடும்ப ஜபத்துலேயும் சரி, தனி ஜபத்துலேயும் சரி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வாயை திறந்து நான் என்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேனோ அன்னையிலிருந்து தான் ஆசீர்வாதத்தை என்னால் அனுபவிக்க முடிஞ்சது. அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். கடவுள் எழுந்து விட்டார், உனக்குள்ள கடவுள் எழுந்து விட்டார். அந்த பிரச்சனைகளின் கவலை, அந்த பலவீன ஆவி அப்படியே மறைஞ்சிருச்சு. எனக்கு கடவுள் இருக்கிறார், இவ்வளோ கொடுத்தவர் எனக்குள் கடவுளாக இருக்கிறார், தெய்வமாக இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு பலன். அவர் தொடர்ந்து என்னை கடவுளாக இருந்து என்னை வழி நடத்துவார். என்னுடைய மகிமையை அப்பதான் பார்க்க முடிஞ்சது என்னால். அப்போ அதுக்கப்புறம் உனக்கு ஒரு புது பாஷையை கர்த்தர் கொடுத்தார்ல. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பினார். நான் அழுகிறத நிறுத்திட்டு, ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை தரும் அப்படின்னு கேட்டப்போ தான் காலையிலே 8 மணிக்கு ஆண்டவர் என்னை பரிசுத்த ஆவியினால் இந்த பாவ மினிஸ்ட்ரிக்கு போனப்போ நிரப்பினார். 2 கொரிந்தியர் 3:17 கூறுகிறது, கர்த்தரே ஆவியானவர், இயேசுவே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அந்த ஆவியானவராலே நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறிவிடுகிறோம், இயேசுவை போல மாறிவிடுகிறோம். பலவீனம் இல்லாம தைரியமாய் ஆண்டவர் என் மீது அன்பா இருக்கிறார், நான் வெற்றி சிறப்பேன், நான் உயர்ந்திருப்பேன் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு வாழும்படியாக இயேசுவை போல மாறிவிடுகிறோம். இயேசுவாமிட்ட பாரு, இந்த லூக்கா 13:32 நாட்டை ஆளும் தலைவன் ராஜா உம்மை கொல்ல போகிறான் என்று இயேசுவாமிட்ட வந்து சொல்றாங்க. அதனால ஓடிறோம். ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் இன்னைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி 3வது நாளில் நான் நிறைவடைவேன். ஜனங்களை நான் விடுதலை செய்ய ஆண்டவர் என்னை அனுப்பி இருக்கிறாரு. ஆகவே கடவுள் என்னோடு இருக்கிறார், அவருடைய அன்பினால் என்னை காப்பாற்றுவார், ஒரு பொல்லாத ராஜாவும் என்னை கொல்ல முடியாது என்ற ஒரு தைரியத்தினால் நிரம்பி சொல்லுகிறார். அதான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. இந்த ஆவியானவர் கடவுள் மேல ஒரு நம்பிக்கை, கடவுளுடைய அன்பின் மீது ஒரு நம்பிக்கை என்னை வாழ வைப்பார். இந்த உலகத்தின் தீங்கு என்னை தொடுவதில்லை, என்னை மேற்கொள்வதில்லை, இந்த நாளிலும் நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கும்படியாக எனக்கு உதவி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பது
பரிசுத்த ஆவியானவர். அது எப்படி வருதுன்னா, இந்த இயேசுவை நமக்குள் பெருக செய்கிறார். அதனால்தான் அதுக்கு புது பாஷையை கொடுக்கிறார். மார்க்கு 16:17 நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் என்னை விசுவாசிக்கும் பொழுது, என்னை நம்பும் பொழுது நான் அவனை நவமான பாஷையை பேச வைப்பேன், புது பாஷையை பேச வைப்பேன். புது பாஷைன்னா என்ன? மனுஷிக பாஷையிலேருந்து மாறி கடவுளுடைய பாஷையை, இயேசுவின் பாஷையை பரிசுத்த ஆவியானவர் பேச வைக்கிறார். இறைவனுடைய ஆவியானவர் நமக்குள் பேச வைக்கிறார். இயேசுவின் பாஷை. இப்போ நான் சொன்னது போல, ஒரு ராஜா, ஒரு பொல்லாத மனிதன் என்ன கொல்ல முடியாது. நான் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறேன். ஆகவே அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் ஒரு பிசாசும், ஒரு தீங்கும், ஒரு பொல்லாத மனிதனும் உலகத்தில் என்னை அழிக்க முடியாது. நான் அதை நிறைவேற்றி முடிப்பேன். அதான் இயேசுவின் பாஷை. அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்காக எல்லாவற்றையும் திட்டமிட்டு வைத்திருக்கிறேன். நீ என்ன படிக்க வேண்டும் என்பதை திட்டமிட்டு வைத்திருக்கிறேன். நீ என்ன வேலை செய்து பிழைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வைத்திருக்கிறேன். எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், என்னென்ன ஆசீர்வாதம் வர வேண்டும், என்னைக்கு வரணும், எப்படி வரணும், யார் மூலம் வரணும், எங்கே வரணும், எவ்வளோ வரணும்னு எல்லாம் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறேன். அது வரைக்கும், அது நிறைவேறும் வரைக்கும் ஒன்றும் உன்னை அழிப்பதில்லை. உன் தலையில் உள்ள ஒரு முடியாவது கீழே விழுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த தைரியத்தை நமக்குள் கொடுப்பது தான் இயேசு. அந்த ஆண்டவராகிய இயேசுவின் சாயலை நாம் இந்த உலகத்தில் அப்படி தரித்து கொண்டு வாழும் பொழுது தைரியமாக இருப்போம். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். அந்த தைரியத்தை, அந்த பலத்தை நாம் பெறுவதற்கு தான் இயேசு நமக்குள் பெருக வேண்டும். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை நிரப்புகிறார். இயேசுவை நமக்குள் பெருகச் செய்கிறார். இயேசுவின் பாஷை நமக்கு வந்து விடுகிறது. நம்ம பேசுறதெல்லாம் இயேசுவின் பாஷையாக இருக்கும். தைரியமாய் பேசுவோம். அப்பொழுது என்ன நடக்கிறதாம்? ரோமர் 8:28 வாசி. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்று உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும், என்றும் நடக்கும். அதற்கு தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை நமக்கு கொடுக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நமக்குள் பெருகச் செய்யும்படியாக நாம் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். அதற்கு என்ன வழி? நம்ம அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி சொல்லணும். பரிசுத்த ஆவியானவரே, இறைவனுடைய ஆவியானவரே, நீர் எனக்குள் இருப்பதற்காக நன்றி என்று சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள், ஆனந்த மகிழ்ச்சி அடையுங்கள். அப்பொழுது நீங்கள் அவரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது அளவில்லாத நன்றியோடு, கடவுளுடைய ஆவி எனக்குள் இருக்கிறாரே, எனக்கு என்ன கவலை, நான் அனாதை அல்ல, என் மீது அன்பா இருக்கிறீர் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு புது பாஷை வரும், இயேசுவின் பாஷை வரும். அந்த பாஷை வர 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 இயேசு உங்களுக்குள் பெருகுவார். அதான் அந்நிய பாஷை என்று சொல்லப்படுகிறது. அது ஒருவேளை நீங்கள் பேசும் தமிழாக இல்லாமல் இருக்கலாம், ஆங்கிலமாக இல்லாமல் இருக்கலாம். அது பரலோக பாஷையாக இருக்கும், உங்களுக்கே புரியாமல் இருக்கும். அந்த பாஷையில பேச பேச பேசதான் கடவுளுடைய சாயல் உங்களுக்குள் வெளிப்படும். கடவுள் உங்களோடு பேசுவார், உங்கள் மூலமாக பேசுவார். உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் என்பதை உங்கள் வாயின் மூலமாகவே பேசுவார். அதை குறித்து ஏசாயா 28:11 நாம் வாசிக்கிறோம். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். ஆண்டவர் மனுஷனுக்கு புரியாத பாஷை, மனுஷனுக்கு தெரிந்த பாஷையெல்லாம், ஐயோ நான் அழிஞ்சு போயிடுவேன், ஒன்றும் இல்லை, நான் அவ்வளோதான் ஃபினிஷ்டு, எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு, அதான் அவன் பாஷை. ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், என் அருமை மகனே, என் அருமை மகளே, உன்னை வாழ வைக்க நான் ஒரு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரு புது வாசல் திறக்கும், நான் திறந்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். அந்த பாஷை தமிழில் ஒருவேளை அவர் பேசாமல் இருக்கக்கூடும். அவர் புது அந்நிய பாஷை, கடவுளுடைய பாஷை, நாம் அறியாத பாஷை நம்ம வாயின் மூலமாகவே அவர் பேசுகிறார். இது புரியாத காரியம். அதுதான் பரிசுத்த ஆவியானவர், இறைவனுடைய ஆவியானவர் செய்யும் மகத்துவம். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் நான்
ஜனங்களோட பேசுவேன் என்று சொல்கிறார். அவர்களுக்கு உரியதை நான் கொடுப்பேன், அற்புதமாக கொடுப்பேன். ஆகவே இந்த கிருபையை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு தரும்படியாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நாங்கள் ஒருமனப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து அவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது இயேசு உங்களுக்குள் இப்பொழுது பெருகுவார். அவர் உங்களோடு தம்முடைய பாஷையினால் பேசுவார். அப்பொழுது சகலமும் உங்களுக்கு இந்த நாளிலிருந்து நன்மைக்கு எதுவாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். உங்கள் பலவீனமெல்லாம் மாறும். கவலைப்படாது. அதற்காக இப்பொழுது சகோதரி இவாஞ்சலின் உங்களுக்காக ஜெபிக்க போகிறார்கள். நானும் கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறேன். ஆண்டவனே, எனக்கு உமது ஆவியானவர் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். மற்றவைகளை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக செய்வார். எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, ஆண்டவரே, என்னிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று சொல்லியிருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, மை நேசித்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பேரையும் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே என்னுடைய பரிசுத்த ஆவியினால் இப்பொழுது நிரப்பும் சுவாமி. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது அன்பு அவர்களுடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறது சுவாமி. ஆண்டவரே, அந்த அன்பை நீர் ஊற்றுவீராக. தேவனுடைய அன்பு, ஆண்டவரே, பிதாவினுடைய அன்பு அவர்கள் இருதயத்தில் இறங்கட்டும் சுவாமி. இப்பொழுது இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஆண்டவரே. சுவாமி, அவர்கள் எவ்வளோ நாள் காத்திருந்தாலும் இந்த நாளிலே அவர்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கும் பொழுது கிருபை பெருகட்டும் அப்பா, பெருகட்டும் சுவாமி, பெருகட்டும். அவர்கள் இருக்கிற அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்குவீராக, அவர்கள் மீது இறங்குவீராக. ஆண்டவரே, உச்ச தலையிலிருந்து கால் வரைக்கும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. இப்பொழுது நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஆண்டவரே, அந்த அன்பை அவர்கள் ருசிக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் நாவு உம்முடைய வார்த்தைகளை பேசட்டோம்ப்பா, உம்முடைய பாஷைகளை பேசட்டும் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுது அப்படி நீர் ஊற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. வாயை திறந்து நாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் சுவாமி, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. அவர்களை கழுவோம் சுவாமி, கழுவோப்பா, விட்டுவியோப்பா, விட்டுவியும் சுவாமி. இந்த நேரத்திலே அவர்கள் இருதயத்திற்குள்ளே வந்து தங்கும் சுவாமி, தங்கோப்பா. என்னாலும் அவர்களுக்குள்ளாக இருக்கும்படியாக இப்பொழுது அவர்களுக்குள்ளாக வந்து தங்குவீராக, தங்குவீராக. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க. உம்முடைய கிருபை பெருகட்டும், இப்பொழுது பெருகட்டும். உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நிரப்போப்பா, நிரப்பும், 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 நிரப்பும். உம்முடைய பரிபூர்ணம் நிரப்பட்டும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அந்த அவர்கள் பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாக இறங்கட்டும், 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 இறங்கட்டும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீரே, அப்படி உம்முடைய கிருபையினால் நிரப்போப்பா, நிரப்பும். ஸ்தோத்திரம் பண்ண பண்ண நிரப்பிக்கொண்டேரும் சுவாமி. இப்பொழுது நிரப்பிக்கொண்டேரோப்பா. இந்த நேரத்தில் அவர்களை நிரப்புவீராக. அவர்கள் வாய் தானாக ஆனந்த களிப்புள்ள உதடுகளாக மாறட்டும். உம்மை ஸ்தோத்திரிக்கிற உதடுகளாக மாறட்டும். அந்நிய பாஷைகளை பேசுகிற ஆண்டவரே உதடுகளாக மாறட்டும் சுவாமி. இந்த நேரத்தில் அவர்களை நிரப்புகிறபடியால் உமக்கு நன்றி. தொடர்ந்து நிரப்பிக்கொண்டே இருப்பா. அந்த ஆனந்தத்தை, சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரே, எல்லா தற்கொலையின் ஆவிகளையும், பயத்தின் ஆவிகளையும், பலவீனத்தின் ஆவிகளையும், கவலையின் ஆவிகளையும் ஒவ்வொருவரையும் விட்டு நீர் வெளியே இப்பொழுது துரத்துவதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள் இறங்குவதற்காக நன்றி. இயேசுவை எங்களுக்குள் பெருகச் செய்வதற்காக நன்றி. அதனால் பிசாசுகள் வெளியே ஓடுகிறது. மக்கள் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தைரியமாக நீர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக அவர்களுக்கு மாற்றுவதை அனுபவிக்கும் கிருபை இப்பொழுது அவர்களுக்குள் இறங்குவதற்காக நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. அதை அனுபவிக்கட்டும். இன்று முதல் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கட்டும். ஆசீர்வாதம் உண்டாயிருக்கட்டும். தீங்கே அவர்கள் வாழ்வில் வராதபடி நீர் காக்கும்படி அவர்களுக்குள் பெருகி இருக்கிற தயவுக்காக நன்றி இயேசப்பா. அமுதவல்லி, அமுதவல்லி எல்லா விதமான இருளின் அதிகாரங்களையும்
கர்த்தர் உங்களை விட்டு அகற்றுகிறார். அவருடைய மன மகிழ்ச்சி உங்களை நிரப்புகிறது. ஆனந்த தைலம் இறங்குகிறது. சகல வலிகளும் பலவீன ஆவிகளும் உங்கள் சரீரத்தையும் விட்டு வெளியே அகலுகிறது. தேங்க்யூ லார்ட். புது ஜீவனம் அது மகளுக்கு இறங்குவதற்காக நன்றி. சகலமும் திரும்பி வரும்படி நீ செய்வதற்காக நன்றி. கோடாகுடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம். இந்த நாளும் அது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சுவாமி. ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் ரோமர் 8:28. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். உங்கள் வாழ்வில் இந்த நாளில் சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். தைரியமாயிருங்க. கோவை பெதஸ்தாவில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் உங்களுக்கென்று தேவ செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏறெடுக்கும் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம். இந்த நாளிலிருந்து விசேஷமாக என் பிள்ளைகளுக்கு வானத்தின் பலகணிகளை திறக்கப் போகிறேன். பிப்ரவரி 19ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு கோவை காருண்யா நகர் வளாகத்தில் உள்ள பெதஸ்தா கலையரங்கத்தில் டாக்டர் பால் தினகரன் உங்களுடன் இணைந்து உங்கள் தேவைகளுக்காக இறைவன் இயேசுவிடம் பிரார்த்தனை ஏறெடுக்கிறார். சகோதரி ஃபாத்திமா, என் பேர் பாத்திமான்னு கூப்பிட்டீங்க. நரம்பு வியாதினால ஒண்ணுமே தெரியாது, மயக்கம். இங்க உட்காந்துருக்கும் போது கூட கழுத்து வலி தாங்க முடியாம தான் இருந்துட்டு இருந்தேன். ரத்த ஓட்டமே போகாம மயக்கத்தினால இந்த காதெல்லாம் அப்படி இருந்தது. சகோதரி ஃபாத்திமா, உங்கள் காது இப்பொழுது திறந்திருக்கிறது. நீங்கள் வந்து மேடைக்கு வந்து கர்த்தர் செய்ததை சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லட்டும். இன்னைக்கு நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டோட எனக்கு உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருந்தது. எல்லாமே ஜில்லுன்னு. கடைசியா உங்க பேரை சொல்லி கூப்பிட்டேன். அது காதுல இருக்க பிரச்சனை அப்படியே ஆண்டவர் தலையில இருக்கிறதுனால காது எனக்கு பிரச்சனையா இருந்துச்சு. பஸ்லயே என்னை வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஜபத்துல கலந்துக்கணும்னே நான் வந்து ரொம்ப ஆர்வமா என் கணவரை அனுப்பிச்சிட்டு வந்தேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை தொட்டிருக்காரு. நீங்கள் யாவரும் உங்கள் குடும்பமாய் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களை அழைத்து வந்து டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஏறெடுக்கும் பிரார்த்தனையில் கலந்து கொண்டு இறைவன் இயேசுவிடமிருந்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று செல்லுங்கள். இன்று அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் மீது வைக்க போகிறார். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார். மறந்து விடாதீர்கள். வரும் பிப்ரவரி 19ஆம் தேதி மதியம் கோவை காருண்யா நகர் பெதஸ்தா கலையரங்கத்தில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு தேவ செய்தி வழங்கும் பெதஸ்தா சிறப்பு ஆசீர்வாத கூட்டம். அருமையான மிஸ்ஸஸ் எஸ் சரஸ்வதி திருவான்மியூர் சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். இந்த நாள் உங்கள் அருமை கணவர் மறைந்த திரு TN ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் 10வது ஆனிவர்சரி. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை வேத வசனத்தின்படி ஆறுதல் படுத்துவாராக. யோவான் 14:27 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா இயேசப்பா அது மகளுக்கு வேண்டிய பலனை தாரும். சமாதானத்தோடு தொடர்ந்து வாழ பிள்ளைகளை பராமரிக்க கிருபை தாரும் அப்பா. தயவு செய்து மிஸ்ஸஸ் தங்கலட்சுமி அவர்களையும் கணவர் மிஸ்டர் சுரேஷ் பாபு அவர்களையும் விஜயலட்சுமியும் ஆசீர்வத்து சுகமாய் காத்துக்கொள்ளும். குடும்பத்தை ஆசீர்வத்து செழிக்க செய்யும். பேரப்பிள்ளைகள் ஸ்ரீனிஷா, ஆனந்த், கவிதாவை ஆசீர்வத்து படிப்பிலே முதன்மையாக இருக்க செய்யும். கனம் பண்ணும் ராஜா இயேசுவின் நாமத்தில் ஆமென். எங்கள் அருமை சகோதரர் கே ராஜேஷ் கன்னியாகுமரியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். ஆர்மியில் கர்த்தர் உங்களுக்கு வேலையை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி காணிக்கை அனுப்பி இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உங்கள் சகோதரனை வேலையிலே செழிக்க செய்யும். கனம் பண்ணும். முதலாவது உம்மை கனம் பண்ணி இருக்கிறார். ஆகவே அவரை முதன்மையாக வைத்து கனம் பண்ணும். யோவேல் 3:16 கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்தருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார்.
அப்படியே உமது மகனுக்கு எறும் வேலையிலே செழிப்பை காணட்டும் சுவாமி. ஆண்டவனே, அருமை அம்மா மிஸ்ஸஸ் ரோஸ்லெட் அவர்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுத்து கனம் பண்ணும். ஏற்ற துணையை பிந்துவுக்கும் பிரியாவுக்கும் தாரும். அவள் வாழ்க்கை செழிக்கட்டும் ராஜா, இயேசுவின் நாமத்தில் ஆமென்.